Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு விஷயம் கூட, இயேசுவின் இனிய நாமத்திலே நாங்கள் இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப குடும்பங்களையும் நான் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் சந்திக்கும். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. நம்ம எல்லாரும் வீட்டில இருந்து நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எப்படி சபையில் இருக்கும்பொழுது ஒரு ஹல்லேலூயா ஆமென்னு சொல்லி நல்லா பாருங்க, யூத் மீட்டிங்ல நல்லா குதிச்சு ஓடி ஆடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற அனுபவங்கள் எல்லாருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று, எங்க இருந்தாலும் எல்லாரும், உங்களை தான் நான் சொல்றேன் பிரதர், அங்க பார்க்காதீங்க, உங்களை தான். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை, அது மாத்திரமல்ல ஆவியானவர் உங்கள் வீடுகளிலே, நீங்கள் இருக்கிற அறைகளிலே வந்து கிரியை செய்கிற ஒரு அனுபவத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. என்னது? நீங்கள் எங்கே துதித்தாலும், எங்கே ஆண்டவரை உயர்த்தினாலும், எந்த ஸ்தலத்தில் உயர்த்தினாலும் அங்கே வருவேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்யாமல் அவர் போவதே இல்லை. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கம் ஆன் எவ்ரிபடி, ஸ்டாண்ட் அப். எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்க. நம்ம ஆடி பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். சரியா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை வரவேற்று, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆளுகை செய்யும்படியாய், உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு விசை எங்கள் குடும்பங்களிலே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய பிரசன்னம் எழுந்தருளுவதாக, உம்முடைய மகிமை எழுந்தருளுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே நன்மை உண்டு, அங்கே அற்புதங்கள் உண்டு, அங்கே சுகம் உண்டு. ஆண்டவரே, என்ன எதிர்பார்ப்போட இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்கிற ஒரு ஆவியானவர் நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்கள் வீடுகளிலே, எங்கள் அறைகளிலே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த விதமாக இறங்கி நீர் அசைவாடும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ராஜாவே, சேர்ந்து சொல்வோமா? தேவ பிரசன்னமே இறங்கி வந்துடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுவோமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க ஒரு விஷயம் கூட, தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே, விடுதலையாக்கும் பிரசன்னம் ஓ வந்திடுதே, வந்திடுதே. ஒரு விஷயம் கூட, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பங்களிலே இப்பொழுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இப்பொழுதே உங்களை மூடும்படியாக தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சொல்லுவோமா? தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க, தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ எல்லாரும் கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்களில் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவர் கிட்டத்துக்கும் தூரத்துக்கும் தெய்வமாய் இருக்கிறார்.
நீங்கள் ஆராதிக்கிற இடத்திலே, ஆண்டவரை உயர்த்துகிற இடத்திலே அவர் அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அவர் எங்கே இறங்கி வருகிறாரோ நன்மைகள் உண்டாகிற ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவரின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை தர வேண்டும், என்னுடைய சோகத்திலிருந்து, என்னுடைய பாடுகளில் இருந்து, சோதனைகளில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், right now in the name of Jesus, let the Spirit of God come down wherever you are watching right now. எங்கிருந்து வேண்டாலும் பார்த்து கொண்டிருங்கள். அது எந்த ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு அறையா இருக்கலாம், யாரும் பார்க்காத ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னவர், இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உன்னுடைய முகத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற ஒரு ஆவியானவர் உன்னுடைய நடுவில் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி. இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும், ஒரு அற்புதத்தை கொண்டு வர வேண்டும், என் வாழ்க்கை மாற வேணும், என் எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை அப்படியே நிறைவேற்றுகிறவர் அல்ல, அவர் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய நினைவுகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஜெபங்களுக்கும் மேலான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால ஒரு எதிர்பார்ப்போட தேவ பிரசன்னம் என்னை ஒரு விசை நிரப்பட்ட ஆண்டவரே, என் பலவீனத்தை பலனாய் மாற்றட்டும், என் குறைவுகளை நிறைவாய் மாற்றட்டும் சொல்லி ஆண்டவரை பார்த்து நோக்கி ஆராதித்து, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமா? தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இப்பொழுதே பார்க்கும் பொழுதே தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க, என் மேலே, என் குடும்பத்தின் மேலே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க ஒரு விசை கூட கடைசியாக, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமாண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொரு வாலிபன் மேலும், ஒவ்வொரு வாலிப தங்கச்சி மேலும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒருவேளை ஆண்டவரே அவர்களால் மேற்கொள்ள முடியாத காரியங்களுக்குள்ளாய் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார், இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே அப்பா பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் எங்கள் வாலிபர்கள் மேலே இறங்கி வருவீராக. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை நபரின் மேலும் ஒரு விசேஷித்த வல்லமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே போடப்படுவதாக. Right now in the name of Jesus, let them experience the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்கும்படி நீர் இறங்கி வருவீராக, ஆளுகை செய்வீராக. ஆமென், ஆமென். எல்லாரும் உற்சாகமாக நம்ம ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை காண்கிறவர், நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் பாருங்க, எல்லாம் மாறலாம். இன்றைக்கு ஆராதனை முறைமைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்ம வேலை செஞ்ச முறைகள் எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும் மாறவே இல்லை, அவர் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிற அழைப்பும் கிருபை வரங்களும், அவர் நமக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகளும் மாறுகிறதே இல்லைங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அவர் நம் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாது, என்னுடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவேனா? இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். உன்னுடைய தோல்விகள் தெரியும், உன்னுடைய குறைகள் தெரியும், உன்னுடைய எல்லா மைனஸும் அவருக்கு தெரியும். அவைகள் எல்லாவற்றையும் பிளஸ்ஸாக மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். என்னோடு கூட ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை சொல்லி உயர்த்தி பாடுவோம்.
எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர் என்கிற இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து பாடுவோம் கைகளை தட்டி. ஓ தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். சொல்லுங்க. தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா இருக்கிற இடங்களிலே? அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. ஒன்ஸ் அகைன் வெயிட் பண்ணுங்க. என்னங்க நீங்கெல்லாம் டிவியில ஏதோ ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் அப்படியே ரொம்ப சீரியஸா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏங்க நம்ம இன்னைக்கு லைவா ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். அங்க உட்கார்ந்து இருக்கிற பிரதர் எல்லாம் எழுந்து நில்லுங்க. யாரும் சும்மா வேடிக்கை பார்க்காம அங்க கையில காஃபி குடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதனால எல்லாம் எழும்பி நின்று கைகளை உயர்த்தி, சரியா, கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்களை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். ஆமென். பாடல்கள் பாருங்க உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறதுக்கு மாத்திரம் அல்ல, ஒரு விசுவாசமா அறிக்கை செய்கிறதுக்கு தான் நம்ம விசுவாசமான பாடல்களை பாடுகிறோம். சரியா? அதனால எல்லாம் எழுந்து நின்று கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆமா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருக்கிற தெய்வமா இருக்கிறார் சொல்லி விசுவாசமா பாட போறோம். சரியா? பாடலாமா? ஓ தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். சொல்லுங்க. தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எல்லாரும் சொல்லுவோமா கையை உயர்த்தி? அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. அவ்வளவுதாங்க. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நமக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. ஓ மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே. இப்ப பாருங்க, மியூசிக் இல்லாம நீங்க பாட போறீங்க. சொல்லுங்க. இயேசுவே
அதிகாரம் நிறைந்தவர் இயேசுவே, அகிலத்தை ஆள்பவர் இயேசுவே, உலகத்தின் ரட்சகர் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. பாருங்க, நிறைய பேர் செய்ய மாட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. கடைசியாக ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நான் சொன்னது போல, ஒருவேளை உன்னை யாரும் காணவில்லை, உன் சூழ்நிலை யாரும் அறியவில்லை என்று சொல்வாய் என்றால், ஆண்டவர் உன் சூழ்நிலை அறிந்தவராய் இருக்கிறார். அவையை மாற்றும்படி, உன்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கும்படி, ஒரு பரிசுத்த சாதியாக, அவருக்கென்று வேர் பிரிக்கப்பட்ட இயேசுவின் சந்ததியாக ஆண்டவர் உன்னை அழைத்து இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை உற்சாகமா ஆராதிச்சீங்க? ஆமென், ஆமென், ஆமென். God bless you. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேரா அவங்க பைபிளை திருப்புங்க. 2 Corinthians chapter 4 and verse 7. But we have this treasure in jars of clay to show that the surpassing power belongs to God and not to us. தமிழ்ல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். சரி, எல்லாரும் சொல்லுங்க, விளங்கும்படி. எல்லாரும் சொன்னீங்களா? எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை, எல்லாரும் சொல்லாமே, நல்ல சத்தமா ஒன்று சொல்லாமே, விளங்கும்படி. இன்னொரு முறை, வெரி குட், விளங்கும்படி. சரி, அப்போ விளங்கும்படி அப்படின்னா that it may happen to show, அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி ஆண்டவர் இதை செய்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை he wants to show through our lives. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் விளங்க பண்ண விரும்புகிறார். அவர் என்ன விளங்க பண்ண விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், என்ன விளங்க பண்ண விரும்புகிறார்? நீங்கள் யாராவது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன விளங்க பண்ண விரும்புகிறார்? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்ன செய்யணும்? விளங்க பண்ணணும். This glory is not of us but of God. எல்லாம் சொல்லுங்க, but of God. ஆண்டவராலே உண்டாயிருக்கிறது, எல்லாம் தேவனால உண்டாயிருக்கிறது அப்படின்ற விளங்க பண்றதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார்னா, இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றாராம். He wants us to see, he wants us to show that everything that exists actually is there to glorify God's name. ஆண்டவருடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Colossians chapter 1 16 and 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப அழகாக இருக்குது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. All things are made by him, for him, through him. இதை நாம் விளங்கி கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து அவருடைய மகிமையை நாம் விளங்கி கொள்ளும்படி, அதை பார்க்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார், நம்முடைய பார்வைகளை திறக்க விரும்புகிறார். எதற்காகன்னு சொன்னால், எல்லாமே அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் அவரை கண்டு அவருடைய மகிமையை நாம் தரிசிக்கணும்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து வைத்திருக்கிறாராம். இப்படி நாம் அவரால் எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அவர் என்ன செய்கிறார், இதை நாம் அறியும்படி என்ன செய்கிறார்னு சொன்னால், இப்போ திரும்ப 2 Corinthians chapter 4 verse 7 வரப்போகிறோம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எதை பெற்றிருக்கிறோம்? எதை பெற்றிருக்கிறோம்? பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எங்கே பெற்றிருக்கிறோம்? இப்போ எல்லாரும் பதில் சொல்லுங்க திரும்ப. எதை பெற்றிருக்கிறோம்? ஓகே, பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எங்கே பெற்றிருக்கிறோம்? இன்னொரு முறை கேட்குறேன். எதை பெற்றிருக்கிறோம்? ஓகே, எங்கே பெற்றிருக்கிறோம்? எதற்காக? தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமை நம்மாலே உண்டாகாம தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு விளங்கணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிருக்காரா? பொக்கிஷத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? மண் பாண்டங்கள் என்ன பண்ணியிருக்காரா? வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காரு? ஒரு காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். எதற்காக வச்சிருக்காரு? தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமை நம்மால கிடையாது, எதனால? தேவனாலே அப்போ நமக்குள்ள ஒரு மகத்துவம், நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளால இல்லை, யாரால வந்தது? தேவனாலே வந்தது அப்படின்னு விளங்குறதுக்காக பொக்கிஷத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்காரா? மண் பாண்டங்கள்ல தேவன் வைத்திருக்கிறார். சரி, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு I want to put it in 2 simple words so you can understand and you can get the gist of what I'm going to speak today. சரி, தேவனை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி, அவருடைய வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ளும்படி, அவர் பெரியவர், எல்லாவற்றையும் செய்கிறார், நம்மலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்காகவும் அவராலேயும் அவருக்குள்ளே உண்டாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டு 2 காரியம் செஞ்சிருக்கிறார். நம்பர் 1, we are created with wealth inside. எழுதி கொள்ளுங்க, we are created with wealth inside. நாம் ஒவ்வொருவருக்குள்ளே நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா பொக்கிஷத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க சத்தமா. பொக்கிஷத்தோடு. we are created with wealth inside. Number 2, we are created with weakness outside. ஆண்டவர் நம்மளை வெல்த்தியா பொக்கிஷமா நம்மளை நிரப்பிட்டு அதை எப்படி வச்சிருக்கிறார்னா we are created with weakness outside. வெளியில எப்படி வச்சிருக்கிறார்னா மண் பாண்டங்களில் கொண்டு போய், பலவீனமான மண் பாண்டங்களில் கொண்டு போய் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? உள்ள வச்சிருக்காரு. அதை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு. ஆண்டவர் வாலிபர்ல நம்முடைய வாழ்க்கைக்கு சில கேள்விகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பதில் சொல்ல போறார், நம்மோட இன்னைக்கு நிச்சயமா இடைப்பட போறார். திஸ் வேர்ட் ரியலி டச்ட் மை ஹார்ட் த்ரூ திஸ் வீக். இந்த வாரம் முழுவதும் நான் தியானம் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப தொட்டது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு வெல்த் வச்சிருக்காரு, ஒரு ட்ரெஷர், ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, we are not created in a bulk. ஓகே, நாம் அப்படியே ஒரு மேனுஃபேக்சரிங் லாட் நம்பர் 1 எல்லாம் வெளியே வானா அப்படியே ஒரு 100 பேர் 200 பேர் அப்படி வெளியே வர்ற மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் மாதிரி நம்ம என்ன பண்ணல, கடவுள் நம்மளை உருவாக்கல. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அவர் உண்டாக்கும் போது தம்முடைய கரங்களால் என்ன பண்ணார்னா தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி தேவர் நம்முடைய ரொம்ப நேர்த்தியாக அழகாக என்ன பண்ணாராம், உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்னா ரொம்ப அழகாக அதனுடைய காலத்தில் நேர்த்தியாக அவர் செய்கிறார். He makes all things beautiful in his time வாசிக்கிறோம். அதே போல வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழகாக ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட். நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டு கஸ்டம் மேட், ஒன் ஆஃப் அ கைண்ட், யுனிக் டிசைனோடு தான் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா படைச்சிருக்கிறார். இந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டு படைச்சிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்களேன்.
பொக்கிஷம் வைத்திருக்கிறார். நம்ம உருவாக்கப்படும் போது, நம்ம சிருஷ்டிக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை எல்லாருக்குள்ளேயும் ஒரு ட்ரெஷர் வச்சிருக்காரு. ட்ரெஷர், சம்திங் தட் இஸ் யூனிக், something that is special, something that is beautiful, something that is of value. இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நமக்குள்ள வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. Every created person in this world, இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நேசிக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு கூட வர்ஷிப்பில் கேட்டீங்க, கடவுளை கடவுளுக்காக அன்போடு தேடாட்டி கூட அவனையும் கடவுள் என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். ஒன்று தெரியுமாப்பா, நீ ஈவன் இஃப் யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், நீ கிறிஸ்தவனா இல்லாமல் இருக்கலாம், இயேசுவை நீ விசுவாசிக்காமல் இருக்கலாம், பட் ஸ்டில் யூ கேன் பி பிளெஸ்ட். என்ன எப்படி சொல்கிறீங்க? எஸ். Tell me, who is the Prime Minister of India? Is he a Christian? நம்மளும் பாடுறோம், புழுதியிலிருந்து என்னை உயர்த்துவார், குப்பையிலிருந்து என்னை தூக்குவார் அப்படின்னு பாடுறோம். என்ன எல்லாம் அமைதியாட்டிங்க டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு பயந்துட்டீங்களோ? சரி, நம்மளாம் பாடுறோம்ல, நம்ம கண்ணீரோடு பாடுறோம், விசுவாசித்து பாடுறோம், தப்பே கிடையாது. நான் காரில் வரும்போது யோசித்து பார்த்தேன், எனக்கு அந்த சீன் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துச்சு. அந்த சீன் என்னன்னு சொன்னால், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய ட்ரேட் என்னன்னு சொன்னால் என்னது, அவர் இஸ் அ சாய்வாலால் டீ விற்று தான் அவர் வியாபாரம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை துவக்கினாருன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் ப்ராப்புலர்லி நோன் அண்ட் சீன். ஆனால் ஒரு நாள் அவர் டீ ஊற்றினார். யாருக்கு டீ ஊற்றினாருன்னு சொன்னால், யாருக்கு? கரெக்ட், ஒபாமாவுக்கு டீ ஊற்றினார். அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு அவர் டீ ஊற்றினார். அவர் நினச்சி பார்த்துருப்பாரா, நான் அவர் கடையில் டீ ஆற்றும் போது என்னைக்காவது ஒரு நாள் நான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கே நான் டீ ஊற்றுவேன் அப்படின்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? ஏமா நீங்களாம் டீ ஊற்றும் போது அப்படியே நினச்சா ஊற்றுறீங்க? நீங்கள் பார்க்குறத பார்த்தா நினச்சிருப்பாருன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக தன்னுடைய பெஸ்ட் ட்ரீமில் கூட அவர் நினச்சிருக்க மாட்டார், ஒரு நாள் நான் இந்த இவ்வளோ பெரிய 100 கோடி மக்களுக்கு நான் பிரைம் மினிஸ்டராக உட்காந்து நான் அவ்வளோ பெரிய இடத்துல, உன்னதமான இடத்துல நான் ஒரு BMW காரில் நான் ட்ராவல் பண்ணி எனக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஜெட்டோடு நான் உலகம் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு நான் டீ சர்வ் பண்ணுவேன்னு அவர் நினச்சிருப்பாரா? கண்டிப்பாக அவர் கற்பனை பண்ணியிருக்க மாட்டார். யார் அதை செய்ய பண்ணது நீங்கள் நினைக்கிறீங்க? என்னப்பா எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னென்ன உண்மையாக தான் டீச் பண்ணுறீங்களா எப்படின்னு யோசிக்கிறீங்களா? த ட்ரூத் இஸ், ராஜாக்களை ஏற்படுத்துறதும் ராஜாக்களை தள்ளுறதும் கர்த்தர். இன்ஃபேக்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பி அ கிறிஸ்டியன் ஆர் நாட் டு பி பிளெஸ்ட். யூ நோ தட்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் என்ன செய்கிறார்னா மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறார். Many people are healthy or not people who believe in God. In fact, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான். சம்டைம்ஸ் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் சில வேளையில் டாப் சயின்டிஸ்டாக இருக்கான். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறான், ரொம்ப ரிச்சாக இருக்கான். ஸோ நம்மளுக்கு சந்தேகம் வருது, என்னடா நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம், கடவுளே இல்லைன்னு டினை பண்ணுறான், அவன் நல்லா இருக்கானே, எப்படி நல்லா இருக்கான், நல்லா செட்டில்டாக இருக்கான். How is it possible? The truth is, you don't have to believe in God to be blessed. You don't have to believe in God to be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீ கடவுளை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட்ரெஷரை வைக்கிறார். Everybody has got a treasure because God is very loving. அதனால தான் சில நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரட்சிக்கப்படாத சில பேர் செம்ம டேலண்டடாக இருப்பாங்க இன் மெனி ஃபீல்ட்ஸ். ரொம்ப பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, சிங்கர்ஸாக இருப்பாங்க, மியூசிஷியன்ஸாக இருப்பாங்க. பட் தே நெவர் பிலீவ் இன் காட். வேர்ல்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் தி டினை காட், பப்ளிக்காக டினை பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ காட்.
ஆனால் அவங்களுடைய எபிலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்துடா அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும். வேர் டிட் இட் கம் ஃப்ரம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது? கடவுள் கொடுக்குறாரா, பிசாசு கொடுக்குறானா? பதில் சொல்லுங்கப்பா. வாய்ஸ். சரி, ஜீவன் எங்கேருந்து வருது? லைஃப் எங்கேருந்து வருது? கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், பயப்படாதீங்க. என்ன, இட்ஸ் நாட் அ குவிஸ், ஸோ ஜஸ்ட் ஆன்சர். ஜீவன் எங்கேருந்து வருது? கிஃப்ட்ஸ் எங்கேருந்து வருது? எல்லா நல்ல ஈவும் எல்லா நல்ல வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறதுன்னு வாசிக்கிறோம். The truth is, you can have all the treasures in the world, because God loves everyone, irrespective of who they are. எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு ட்ரெஷரை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். You'll be really thrilled, okay? You'll be really thrilled. 2 Kings chapter 5 verse 1. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு புட் அ டிஸ்க்ளைமர், ஓகே? இதனுடைய டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பேசேஜ் வந்து எந்த பின்னணியிலேருந்து வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம வந்து வில் கம் டு திஸ் வேர்ஸ், ஓகே? சரி, ஐ வாண்ட் யூ டு ரீட் வேர்ஸ் 18 ஃபர்ஸ்ட், ஓகே? 17, 18 வாசிக்கலாம். 17 and 18 தமிழில் போடுங்கப்பா. 17, 18 போடுங்க. அப்பொழுது நாமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளைப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், உமது அடியேன் இங்கே கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. அப்படின்னா இவ்வளோ தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயப்படுறீங்க. சரி, இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காரு அவர்? ஐடல்ஸ் என்ன பண்ணியிருக்காரு? வர்ஷிப் பண்ணியிருக்காரு. சரியா? ஃபுல் ஐடல் வர்ஷிப் தான். அடுத்த வசனம் சொல்கிறாரு, ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும் கடவுள் எனக்கு கொடுக்கணும். என்ன எக்ஸ்கியூஸ்ன்னு சொன்னால், 18ஆம் வசனத்தில், ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதா இருக்கும். எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. இவர் சுகமாயிட்டாரு. ஆனால் சொல்கிறாரு, எங்கள் மாஸ்டர் வந்து ரிம்மோன் கடவுளை தான் வந்து வணங்குறாரு. அவர் கூட நானும் போனோம், அவர் கை கொடுத்து போனோம். பிகாஸ் ஐ எம் த கமாண்டர் இன் சீஃப். நான் போனோம். அப்போ நான் போய் அங்கே நிற்பேன், வணங்க மாட்டேன், பட் நிற்பேன். இப்போ நான் வந்து இனிமேல் வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், பட் அங்கே நிற்பேன். அப்படி நிற்கிறதுனால கடவுளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்னை தண்டிச்சிடக்கூடாது, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த ஆள் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காரு? ஐடல் வர்ஷிப். என்ன ஐடல் சொல்லுங்கள் எல்லாரும். நாளைக்கு ஒரு எக்ஸாம் வச்சா சரியாக நினைக்கிறேன். ஸோ யூ வில் பி வெரி அலர்ட். இப்போ என்ன ஐடல் இது? ரிம்மோன். அந்த ஊரில் குல தெய்வமாக வணங்கப்பட்ட ஒரு ரிம்மோன் அப்படின்ற ஒரு கடவுளை யார் ஆராதிக்கிறா? நாகமான். எல்லாரும் சொல்லுங்க, யார் ஆராதிக்கிறா? சரி, இப்படி ஒரு ஐடலை வர்ஷிப் பண்ணி ரிம்மோனுக்கு பலி செலுத்தி இத்தனை வருஷமா அந்த குல தெய்வத்துக்கு, ஒரு விக்கிரகத்துக்கு உண்மையாக இருந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வில் கம் டு verse 1. இப்போ 1ஆம் வசனத்துக்கு வரலாம். சரியா? சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சரி, ஐ வாண்ட் யூ டு ரைட் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் மேன். இந்த மனுஷனை பற்றி 4 கேரக்டரிஸ்டிக். என்ன பேக்ரவுண்டில் இருக்குது இது சொல்லுங்க. இப்போ என்ன பேக்ரவுண்டு? பரவாயில்ல, சில பேர் புதுசாக இருக்கீங்க. என்ன பேக்ரவுண்ட் இப்போ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மயமா கேர்ள்ஸ் இவ்வளோ மெஜாரிட்டியில் இருக்கீங்க, உங்கள் சத்தம் எப்படி துணிக்கணும்? என்ன பேக்ரவுண்ட்? ஆமாம், நீங்கள் பேசினா தான் எனக்கு கொஞ்சம் உயிர் வர மாதிரி இருக்குது. சரி, அப்போ ஐடல் வர்ஷிப்பர்,
ஒரு ஐடல் வர்ஷிப்பரை பற்றி பைபிள் என்ன சாட்சி சொல்லுது? 4 things, very good things about him. Number 1, Naaman was a man of titles. அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா பட்டங்கள் இருந்தது. என்ன பட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் யாராக இருந்தானா படை தலைவனாக இருந்தான். படை தலைவனாக. He was a man of titles. Number 2, he was in the top brass. அவன் வந்து தேசத்தில் பெரியவனாக இருந்தான். அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. தன் ஆண்டவனிடத்தில் ராஜாட்டு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னா பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனும். இங்கிலீஷில் வந்து இது ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. He was a great man with his master in high favor. He was full of honor. ராஜா அவனை ரொம்ப மதிச்சானா, ராஜாவுக்கு முன்னாடியே பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தான். He was in the high society. அவன் வந்து டாப் பிராஸில் அவன் இருக்கிறான். சரி, 3வது, he was a man with trophies. ட்ரோஃபி, அவன் வந்து பரிசுகளை வென்றவனாக இருந்தான். வெற்றி பரிசுகளை வென்றவனாக இருந்தான். வசனம் அவனுக்கு கிளியராக சொல்லுது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு என்ன கொடுத்தார்னா ரட்சிப்பை கொடுத்தார். இங்கிலீஷில் போட்டிருக்கு, by him the Lord had given victory to Syria. அப்போ இவன் யாருன்னு சொன்னா என்ன பேக்ரவுண்ட் சொன்ன? ஐடல் வர்ஷிப்பரு. ஆனால் ஐடல் வர்ஷிப்பரை பற்றி வேதம் சொல்லுகிறது, யார் அவனுக்கு வெற்றியை கொடுத்ததா? ரிம்மோனா கர்த்தரா? Is it amazing? கர்த்தர் என்ன செய்கிறார்னா ரிம்மோனை ஆராதிக்கிறவனுக்கு வந்து சீரியாவில் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். சீரியாவுக்கு இவனாலே ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லி பைபிளே போட்டிருக்கு. சரி, 4வது, இவனுடைய கேரக்டர் என்னன்னா was a very talented man, very talented. Number 4 is he had great talents. ரொம்ப திறமைசாலியாக தாளந்துள்ளவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி இருந்தான்னா மகா பராக்கிரமசாலியாக இருந்தான். இங்கிலீஷில் வந்து அதுக்கு யூஸ் பண்ண வேர்டு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் பயன்படுத்தின வார்த்தை வந்து he was a mighty man of valor அப்படின்னு போட்டிருக்கு. mighty man of valor. இந்த பராக்கிரமசாலி அப்படின்ற வார்த்தை இன்னொரு இடத்துல பைபிளில் இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னா யாரு? வெரி குட், கிதியோன். கிதியோனை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. அவன் யாரு? பராக்கிரமசாலி. அவன் கர்த்தரை நம்பினான். ஆனால் அதே டேலண்ட் யார்கிட்ட இருந்துச்சு? நாமான். நீ பேக்ரவுண்ட் என்ன அதை மறந்துடாதீங்க. 4 காரியம் சொன்னேன். ஒரு ஐடல் வர்ஷிப்பருக்கு என்னெல்லாம் இருக்கு? நம்பர் 1, டைட்டில்ஸ் இருந்துச்சு. 2வது, டாப் பிராஸ்ல இருந்தான். 3வது, ட்ரோஃபீஸ், அவனுக்கு விக்டரிஸ் இருந்துச்சு, தோல்வி இல்லை விக்டரி இருந்துச்சு. 4வது, டேலண்ட். இது 4 யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? ரிம்மோன் கொடுத்தாரா, கர்த்தர் கொடுத்தாரா? பைபிள் கிளியரா சொல்லுது, ரிம்மோனை ஆராதிக்கிற ஒருத்தன், கடவுளை தெரியாத ஒருத்தன், கடவுளை பணிந்து கொள்ளாத ஒருத்தன், அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்துகிற ஒருத்தனை பற்றி வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனுக்கு அவன் மூலமாய் சீரியாவுக்கு என்ன கொடுத்தார்னா ஜெயத்தை கொடுத்தார். I want you to understand this. You know, when you see somebody lifted up and they don't pray, அவங்க ஜோம் பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு வர்றதில்ல, பைபிள் தூக்குறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஃபாஸ்டிங் பண்ணுறதில்ல, அவங்க வந்து காணிக்கை கொடுக்கறதில்ல, தசமபாகம் கொடுக்கறதில்ல, அவங்க வந்து ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறலை, வரங்கள் கிடையாது, கிருபை கிடையாது, தரிசனம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. நீ மேன்மை பாராட்டுற எதுவுமே இல்லை. இதெல்லாம் இல்லாத ஒருத்தனை டைட்டில்ஸோட டாப் பிராஸில் அவங்க உட்காந்துருக்கும் போது, அவங்க எல்லாரும் வந்து ட்ரோஃபீஸ் விக்ட்ரிஸ் எடுக்கும்போது, அவங்க வந்து 4வது செம டேலண்டடாக இருக்கும்போது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது, அப்போ நான் உங்களுக்கு இன்னும் புரிய நினைக்கிறேன், ஃப்ரீ சீட் அவங்களுக்கு கிடைக்கும் போது, அவங்களுக்கு ஐஐடியில் இடம் சீக்கிரமாக ஃப்ரீயாக கிடைக்கும்போது, அவங்க எல்லாருக்கும் ஈஸியாக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போது, அவங்க எல்லோரும் பிஎம்டபிள்யூவில் போகும்போது, அவங்க எல்லாரும் பெரிய பங்களோஸில் வாழும்போது, அவங்க வந்து ஐஃபோனை சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணும்போது, அவங்க வந்து டாப் அஃபீஷியல்ஸாக கவர்மெண்ட்டில் உட்காரும் போது, உனக்கு ஒரு கேள்வி வருது, நான் கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? The truth is, you know what? Everyone who is blessed by God. அதை நீ மறந்துடவே கூடாது. Everyone who is blessed by God. எல்லா மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாருமே யாரால தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னா
கர்த்தரால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவர் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். பிசாசுக்கு ஆண்டவர் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கிறவன் பைபிள் போடவே இல்லை. அவனை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ண மாட்டான். பிசாசு என்ன பண்ண மாட்டான்? சொல்லுங்கம்மா, தைரியமா வரமாட்டான். அப்போ அவன் வந்து ஹீஸ் அ டிஸ்ட்ராயர். ஆனால் ஆண்டவர் யாருன்னா ஆசீர்வதிக்கிறவர். கரெக்டா? பிலேயாமுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல. சபிக்கணும்னு சொல்லி அவனை கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், சபிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் எப்பவுமே பிளஸ் பண்ணுறாரு, அவன் கர்ஸ் பண்ணுறான். ஆண்டவர் பில்ட் பண்ணுறாரு, அவன் பிரேக் பண்ணுறான். ஆண்டவர் உயர்த்துறார், அவன் வந்து தாழ்த்துறான். ஆனால் கடவுள் வந்து எப்பவுமே பிளஸ் பண்ணுறாரு. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தண்ணியோட சாப்பாடோட துணியோட அவன் வந்து நல்ல இடங்களில் உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது யாருன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவங்க ஒருவேளை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அவங்க ஒருவேளை ரிமோன் ஆராய்ச்சிட்டு இருக்கலாம், அவங்க ஒருவேளை ஒரு கோயில் குளம் குட்டை அப்படின்னு போயிட்டுருக்கலாம், மலைகள் பாத யாத்திரை மொட்டை அடிச்சுட்டு அவங்க வந்து நிறையா யாகம் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு அங்கே கடவுள்கள் தான் தங்களை ஆசீர்வதிக்கணும் அவங்க வேணால் சொல்லிக்கலாமே தவிர, the only person who can bless anyone is God. ஒன்றான மெய்தேவனாகிய அவராலே தான் என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதம் வருது. அதனால தான் ஆபிரகாம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னான், நான் வந்து என் கையை ரெண்டையும் உயர்த்திடுறேன், மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்லாதபடிக்கு தேவனே என்னை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி நான் சொல்லும்படிக்கு ஒரு சிரட்டை கூட நான் கொண்டு எடுக்க மாட்டேன், செருப்பின் வார கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். That means every person who is talented, every person in titles, every person in a great position, every person with all the benefits of life, trophies, எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் it comes from God. அதை நீ மறந்துடவே கூடாது. A child is not born as a Christian. என்னன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறீங்க, உண்மை. A child is not born a Hindu. A child is not born as speaking English. A child is not born speaking Sendamil. No. It's born empty. ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் குரலை கொடுத்து, ஒவ்வொரு குழந்தைக்கும் தாளந்தை கொடுத்து, ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்து ஆளாக்கி உயிர் கொடுத்து அதை ஆதரித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரே ஒருவர் உண்டானா ஜீவனின் அதிபதியாகிய கர்த்தர் மாத்திரமே. You know why you are very blessed today? நீங்கள் ஏன் இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் நிறைய வெற்றி எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஏன் முன்னேறுறீங்க, நீங்கள் ஏன் உயர்த்தப்படுறீங்க அப்படின்னா, not because you love God, because God loves you. Simple. நீ கடவுளை மறந்துடலாம், அவர் உன்னை மறக்க மாட்டார். இன்றைக்கி நீங்கள் வர்ஷிப்பில் கேட்ட மாதிரி நீ அப்பாட்ட வந்து சாப்பாட்டுக்காக தான் நீ வர்ற, ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா அனாதி ஸ்நேகத்தினால் உன்னை ஸ்நேகித்ததுனால அவர் நீ வந்து நீ மன்னிப்பு கேட்கும்போது, நீ ஒப்புரவாகும்போது உன்னுடைய முழு மன்னிப்பை கூட அவர் முழுசாக சொல்ல விடாமல், உன்னுடைய குமாரன் என்று நான் சொல்லுவதற்கு நான் பாத்திரவான அல்லன்னு அவன் சொன்னால் கூட அதை நிறுத்திட்டு அவன் எதெல்லாம் இழந்தானோ திருப்பி கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தீங்க? நான் சாப்பாடு தான் கேட்டேன். அவன் கேட்டது என்னது? வேலைக்காரில் ஒருத்தராக என்னை சேர்த்துட்டா போதும் அப்படின்னு சொன்னானா. ஆனால் கடவுள் என்ன வேலைக்காரன் ஒருத்தராக சேர்த்தாரா? இல்லை. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. எதனால கொடுத்தாரு? தகுதியினால கொடுத்தாரா, அவருடைய அன்பினால கொடுத்தாரா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலைமை, இன்றைக்கி பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதனால் வருது? தகுதியினால் வருதா, அவருடைய கிருபையினால் வருதா? வெரி குட். எல்லாம் அவருடைய கிருபை. And the truth is all of us have a treasure inside. நீ கடவுளை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், நீ தேடலாம், தேடாமல் இருக்கலாம், நீ விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம், நீ வெறுக்கலாம், அவரை நேசிக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ட்ரெஷர் ஆண்டவர் உண்டாக்குறார். அவர் ஒரு மனுஷனையும் அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவர் ஒருதலை பட்சமாக ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. He loves everyone. அவரில் வேற்றுமை நிழலே கிடையாது. இல்லை, ஒருவனையும் கடிந்து கொள்ள மாட்டார், ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார். எல்லா மனுஷனையும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புறாரு. அவர் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்டை கொடுக்குறாரு. தட் இஸ் வை யூ கேன் see amazing talented people in the world, worldly people. அவங்கள்ட்ட வந்து நீ என்ன பண்ணலாம்னா டேலண்ட்ஸை நீ பார்க்கலாம், கிஃப்ட்ஸை பார்க்கலாம், அமேசிங் உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ், மணி, வெல்த், ஃபார்ச்சூன் எல்லாமே நீ பார்க்கலாம். இந்த ராகமான பார்த்தீங்கன்னா ரிமோனை அவன் வந்து ஆராய்ச்சிட்டு இருந்த ஒருத்தன், அவன்கிட்ட பணிஞ்சிட்டு இருந்த ஒருத்தன், ரிமோனுக்கு வந்து காலமெல்லாம் பலி செலுத்தின ஒருத்தனை ஆண்டவர் டைட்டில்ஸ் கொடுத்து, ரெண்டாவது எதை கொடுத்தாரு?
ட்ரோஃபி ஸ்டாப் பிராஸ்ல அவனை நடக்க வச்சாரு, ட்ரோஃபி கொடுத்தாரு. மூணாவது என்ன கொடுத்து, நாலாவது என்ன கொடுத்தாரு? டேலண்ட். மைட்டி மேன் ஆஃப் வேலர். ஆமா, அவனையும் மைட்டி மேன் ஆஃப் வேலரா மாத்தினாரு. The treasure is inside all of us. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, there is wealth inside. நல்லா சொல்லுங்கப்பா, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, there is wealth inside you. மாதிரி சிரிக்கிறீங்க, உன்னை பார்த்தா இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்றீங்களா? there is wealth. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விசேஷித்த வெல்த் இருக்கு, everyone. ஆனால் there is a trick. இங்கே ஒரு சின்ன காரியம் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, வெல்த் இன்சைட் பட் வீக்னஸ் அவுட் சைட். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இந்த வெல்த், இந்த ட்ரெஷர், தமிழில் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எங்கே வச்சிருக்கிறாருன்னா, எங்கே வச்சிருக்காரா? மண் பாண்டங்களில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மண் பாண்டங்களில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உண்மையாகவே. சரி, இந்த ஆர்மர்ட் வெஹிக்கிள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆர்மர்ட் வெஹிக்கிள் சில பேர்லாம் போட்டு வரோம். என்னெல்லாம் பேர் போட்டு வரோம்பா? ஆர்மர்ட் வெஹிக்கிள்னா தெரில. சரி, ஆர்மர்ட் வெஹிக்கிள்னால் இந்த பேங்க்குக்கு வரும் தெரியுமா? ஏடிஎம்லாம் வந்து நிற்கும் பேர் வண்டிங்க. ஏடிஎம்மில் வந்து நிற்கும்ல, அது பார்த்துருக்கீங்களா? அந்த வண்டிங்க என்ன மாதிரி வண்டிலாம் நிற்கிறது பார்த்துருக்கீங்க? ரைட்டர்னு ஒரு பேர் போட்டு ஒரு வண்டி நிற்கும், அல்லது இந்த செக்யூரிட்டின்னு சொல்லி பேர் போட்டு வண்டி நிற்கும். அந்த வண்டிகளில் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண்ணாடி எல்லாத்துலேயும் என்ன போட்டிருப்பாங்க? ஒரு இரும்பு வலை போட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கே தான் வாழ்கிறீங்களா, வேற எங்கேயா வாழ்கிறீங்களா? ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சரி, அப்போ அந்த இரும்பு வலைலாம் போட்டு அந்த வண்டிங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு உள்ளேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான், இறங்கும் போது துப்பாக்கியோடு இறங்கி என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற பெட்டியில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான், அந்த சின்ன ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் அவன் ஃபில் பண்ணுவான். ஏன் ஃபில் பண்ணுறாங்க அப்படி, எதுக்கு இதெல்லாம் வச்சு இப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கேட்டால், என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ள? என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க? புது நோட்டு, 2000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய் இல்லைல்ல, 500 ரூபாய், 100 ரூபாய், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஏடிஎம்மில் ஃபில் பண்ணுறாங்க. இதே சீனை வந்து காலையில் ஆவின் பால் வண்டியில் பார்த்துருக்கியா? ஆவின் பாலுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி உள்ள குண்டே தொலைக்க முடியாதபடி ஒரு கேபினில் உள்ள ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆவின் பாலுடைய அந்த பைப்பை எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணும்போது AK-47 வச்சு அப்படி நின்றுட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கியா? இல்லை, பார்க்க முடியாது. அல்லது காலையில் தண்ணி லாரி வருது பார்த்தியா? அதுவும் லாரி தான், அதுவும் 4 சக்கரத்தில் ஓடுறது தான். அல்லது அதுக்கு 6 சக்கரமே இருக்குல்ல, பெரிய வண்டி, இதோட பெருசு, அது வருது. அதையும் ஃபில்லிங் தான் பண்ணுறாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து குடம் பிடிக்கும் போது லைனாக வந்து கமாண்டோ ஃபோர்ஸ் வந்து லைனாக அப்படி நிற்கிறது பார்த்துருக்கியா? அப்படிலாம் பார்க்க முடியாது இல்லை, அப்படிலாம் இருக்காது. ஏன் அப்படி நிற்காது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? வெரி குட், த வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாம் நின்று தான் நிரப்புது, ஆனால் த வேல்யூ இஸ் வெரி டிஃப்ரெண்ட். வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வண்டி எப்படி இருக்கும்னா பயங்கர பாதுகாப்போடு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை? உதாரணமாக இப்போ அந்த பிரசிடெண்ட் மாதிரி, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி அவங்களோட வண்டியெல்லாம் ஸ்பெஷலாக செய்கிறாங்க. எஸ்பெஷலாக US பிரசிடெண்ட்டுடைய வண்டி தான் உலகத்திலே ரொம்ப செக்யூரான வண்டின்னு சொல்கிறாங்க. they call it the beast. அது பேர் என்னவா? பீஸ்ட். அது பேர். அந்த பீஸ்ட்ன்ற வண்டியில் தான் யார் போகிறான்னா, அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அந்த வண்டி பக்கத்தில் கூட நீ என்ன பண்ண முடியாது, நினச்சி கூட பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா அதான் நீ எடுத்த கடைசி செல்ஃபியாக இருக்கும், புரியுதா? அதுக்கப்புறமா உன்னை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இட் கேன் நாட் ஹேப்பன். ஸோ அவங்க பயங்கரமான செக்யூரிட்டி. அது வந்து டோர்லேருந்து தே சே இட்ஸ் ஸோ ஹெவி, எத்தனையோ டன்ஸ் அந்த வண்டி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மிசைல் வந்து அடித்தா கூட அந்த டோர் என்ன பண்ணாதான், உடையாதான். கண்ணாடிலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கவர் யார்? நம்ம ஊர் கவுன்சிலரா? சொல்லு பார்ப்போம். கவுன்சிலர் வந்து பீஸ்டில் வருவாரா? அவர் மிஞ்சி போனால் என்ன, பீஸ்ட்னா வேறு எதெல்லாம் பீஸ்டில் வருவார், உண்மையான பீஸ்டில் வருவார் மிஞ்சி போனால் என்ன. அப்போ நம்ம ஊர் பீஸ்டில் வருவார். ஆனால் அவர் உண்மையான பிரசிடெண்ட்டாக இருந்து பயங்கர வேல்யூவாக இருந்தார்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. உதாரணமாக கோஹினூர் டைமண்ட் ஒன்று இருக்குது, இங்கிலாண்டில் வச்சுருக்காங்க.
அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எக்கச்சக்கமான செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, லேசர் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, கேமராஸ், அதுக்குமா செக்யூரிட்டி என்னென்னமோலாம் ஆளுங்களெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கோஹினூர் டைமண்ட் எப்படிப்பட்டது, ரொம்ப விலை உள்ளது, அதனால் வச்சுருக்காங்க. அதனால் அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் கூட தான் நிறையா வச்சுருக்கோம், அல்மேரெல்லாம் நிறையா ஷைனிங்காக டைமண்ட் மாதிரிலாம் தொங்க விட்ருக்கோம். அதுக்கெல்லாம் கேமரா போட்டு பொருத்தி வச்சுருக்கீங்களா? உங்கள் அல்மேராவில் இருக்கிறதெல்லாம் டாய்ஸு, இதுக்கெல்லாம் வந்து 10 கேமரா வச்சு எல்லா ஆங்கிள்லேருந்தும் லேசர் வச்சு யாரும் அந்த உங்கள் அல்மேராவை திறக்காதபடி வச்சுருக்கீங்களா? வைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக வைக்க மாட்டீங்க. அப்போது எங்கே ட்ரெஷர் ரொம்ப இருக்கோ அங்கே என்ன இருக்கும், எங்கே இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக அதுக்காக செலவு பண்ணுவாங்க. இப்போ கவனிச்சுப்பாரு, ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்குள்ள என்ன வச்சுருக்காரு, கம் வித் மீ, என்ன வச்சுருக்காரு, ப்ரெஷர் இல்லைப்பா, ட்ரெஷர். ஓகே, ட்ரெஷர் வச்சுருக்காரு. சரி, ப்ரெஷர் நம்மளா சேர்த்துக்கிறது. சரி, அப்போ ட்ரெஷரை நமக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, உள்ள பத்திரப்படுத்து. எல்லாமே பயங்கரமான ட்ரெஷர் வச்சுருக்காரு. அதாவது நீ பணம் கொடுத்து வாங்க முடியாது, இதெல்லாம் வந்து கடவுளாக கொடுத்தா தான் உண்டு. இப்போ இந்த ட்ரெஷரை உள்ளே வச்சுட்டு அந்த ட்ரெஷருடைய அந்த அந்த வெசல் இருக்கு பாரு, அது எப்படி வச்சுருக்காரா, எப்படி வச்சுருக்காரு, கரெக்ட். எதில் வச்சுருக்காரா அந்த ட்ரெஷரை, மண் பாண்டம். எல்லாரும் சொல்லுங்கள், எதில் வச்சுருக்காரு, ஓகே, சட்டி பானை சொல்லலாம், மண் பானை அப்படின்னு சொல்லலாம், மண் பானை. இப்போ நீ வந்து ஒரு இடத்துல வந்து நீ 1 கோடிக்கு டைமண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கேன், டைமண்டு கடைக்கு நீ போனீன்னா உனக்கு பேக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸில் அதை கண்டிப்பாக போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு பானை எடுத்துன்னு வந்து அதுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. டீ ஊற்றி கொடுத்தாலும் நம்ம குடிக்க மாட்டோம். இது என்ன, இது பானையில் டீ கொடுக்குறாங்க, நான் சொப்பில் டீ கொடுக்குறாங்க, இது என்ன மண்பானையில் டீ கொடுக்குறாங்கன்னு குடிக்க மாட்டோம். பட் ஆனால் ட்ரெஷரை கொண்டு போய் யாராவது எங்கே வைக்க போகிறாங்களா, மண்பானையில் வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, வெல்த் இன்சைட் பட் சொல்லுங்க, there's a very big truth in this, you know that. உங்கள் லைஃப் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அத்தனை வெல்த்தையும் ஆண்டவர் எங்கே வச்சுருக்காருன்னா இன் ஃப்ரெயில் ஹியூமன் பாடி. ஒரு பலவீனமான ஒரு சரீரத்தில் தான் இவ்வளோ மகிமையான ட்ரெஷரை உள்ளே வச்சுருக்காரு. நான் இந்த நாகம்மான திருப்பி கொண்டு வரேன். ஓகே, உனக்கு 4 ட்ரெஷர் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். என்ன ட்ரெஷர்லாம்? நம்பர் 1 டைட்டில்ஸ், அப்புறமா டாப் பிராஸ், அப்புறமா ட்ரோஃபி, டேலண்ட். 4 ஆண்டர் வச்சுட்டு இப்போ அந்த வசனம் வாசிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படைத்தலைவன், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன், அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தவன், மகா பராக்கிரமசாலி, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இவன் ட்ரெஷர்லாம் சொல்லிட்டு அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா அவனோ, do you understand what's the truth here? ஆளை பார்த்தீங்கன்னா பயங்கர பம்பாஸ்டிக், ஹைலி வேல்யூட் பர்சன், பயங்கர வேல்யூ, டாப் பிராஸில் இருக்கான், டைட்டில்ஸ்க்கு குறையே இல்லை, பேர் அந்தஸ்து குறைவே இல்லை, எல்லாம் டாப்பில் இருக்கும்போது அதை கொண்டு எங்கே வச்சார்னா அவன் பாடியை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சா, குஷ்டரோகம், ஃபுல் ஆஃப் லெப்ரசி. கொஞ்சம் பார்க்கும்போது வேடிக்கையாக தானே இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. என்ன இது, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அல்லது ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டு நேனோ காரில் வந்தால் எப்படி இருக்கும்? ஏன் சிரிக்கிறீங்க? அதுவும் கார் தான்மா, அதுவும் கார் தான். அல்லது அவர் ஏர்போர்ட்டில் வரவேற்கும் போது நம்ம ஊர் ஒரிஜினல் ரிக்ஷாவில் அவரை வரவேற்ற எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பரிகாசமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிக்கிறீங்க. அப்போ என்ன அது நீங்கள் நினச்சி சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி சிரிக்கிறீங்க. இட் டசன்ட் ஃபிட், am I right? இது அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாகமான் வந்து நிற்கிறாரு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு ஜென்ரல் கமாண்டர் இன் சீஃப் அப்படி நிற்கிறாரு. தலையில் ஒரு பெரிய ஹெல்மெட் இருக்குது, கையில் ஒரு சோடு, அதுக்கு ஒரு ஷீல்டு வச்சுருக்காரு, எல்லாம் பிராஸில் ஷூஸ் போட்டிருக்காரு. அப்படியே செஸ்டில் வந்து நிறையா மெடல்ஸ் தொங்குது. அல்ல அவர் நடந்தார்னா அந்த ரோட்டில் இருக்கவன் எழுந்துச்சு நிற்கிறான். கிங் வந்து உடனே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, நேராக அவர்கிட்ட ஃபேவர் வாங்கியிருக்கான். இப்போ தான் அவர் வந்து ஒரு வாரை முடிச்சுட்டு வர்றாரு. இது மாதிரி ஒரு பயங்கர பம்பாஸ்டிக்கான ஒரு ஃபிகர் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆள் வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? த பெஸ்ட் இன் லைஃப் ஷுட் ஆல்வேஸ் பி ஹிஸ். அவர் எதை வேணால் கிளைம் பண்ணலாம், எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு தான் ஸ்டேட்டஸில் இருக்கார். ஆனால் இவ்வளோத்தையும் அண்டர் ட்ரெஷராக கொடுத்துட்டு அவன் உடம்பு எப்படி வச்சுட்டாருன்னா எப்படியா
குஷ்டரோகம். நான் அந்த குஷ்டரோகத்தை பற்றி யோசித்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டாக் மச் அபவுட் திஸ், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சைட் யுவர் இமேஜினேஷன். ஓகே, ஸோ இந்த குஷ்டரோகம் அப்படின்றது அவனுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, குஷ்டரோகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இட் டிஃபேம்ஸ் யுவர் ஆனர். நீங்கள் பெருமையாக பேசுகிற எல்லாத்தையும் வந்து பெருமையை சுத்தமாக அடியோடு வெட்டி தள்ளுறது என்னன்னு சொன்னால் குஷ்டரோகம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. இந்த காலத்தை போல இல்லை, அந்த காலத்தில் குஷ்டரோகம் அப்படின்ற வார்த்தை, இன்றைக்கு நம்ம எய்ட்ஸ் அப்படின்ற வியாதி நமக்கு இருந்தால் எப்படி ஒருத்தன் வெளியவே என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். நான் ரீசெண்டாக டீன்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி இது வரைக்கும் எய்ட்ஸ் வியாதியை கண்டுபிடிச்சி மனுஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுலேருந்து ஏறத்தாழ 3.5 கோடி பேர் எய்ட்ஸ் நோயால் செத்து போயிருக்காங்களாம். 35 மில்லியன் பீப்புள் ஹேவ் டைட் ஆஃப் எய்ட்ஸ். இப்போது இத்தனை பேர் செத்துட்டாங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து எய்ட்ஸோடு வாழ்கிறாங்க. இதை விட அதிகமான ஒரு நம்பர் வந்து வாழ்கிறாங்க. பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த எய்ட்ஸ் நோயை முழுமையாக ஏன் ஒழிக்க முடியலன்னு சொன்னால், தங்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டா கூட அதை என்ன பண்ணுறான்னா வெளியே சொல்கிறதில்ல, தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட சொல்கிறதில்ல, தன்னுடைய ஹஸ்பண்ட்டை சொல்கிறதில்ல, தன்னுடைய ஃபேமிலிக்கு சொல்கிறதில்ல, தன் பிள்ளைக்கு சொல்கிறதில்ல, தன் பெற்றோருக்கு சொல்கிறதில்ல. அவன் எதுக்குமே அவன் அப்படியே மறைச்சி வச்சிடறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டிசீஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து நிறுத்தவே முடியல. அதிகமான பேர் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு எப்படி எய்ட்ஸ் வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக மாறிடுச்சோ, அன்னைக்கு அதே போல் குஷ்டரோகம் அப்படின்றது ஒரு பயங்கரமான வெட்கக்கேடான ஒரு வியாதி. ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி குஷ்டரோகம் பிடிச்சிருக்கவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக சில இடங்கள் இருக்கும், அங்கே தான் அவங்க தாங்கணும். கொஞ்சம் யோசித்து பாரு, இந்த ஆள் வந்து ஒரு பெரிய வார் முடிச்சுட்டு வெற்றியோடு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி வேணா ஃபேமிலியோடு போய் ஒரு ரிசார்ட்டில் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா ரிசார்ட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் அ லெப்பர். நீ குஷ்டரோகி அப்படின்றது உள்ளோட மாட்டாங்க. அவனுக்கு என்ன பயம்னா, நான் ரொம்ப நாள் என் வீட்டில் தங்க முடியாது, இன்றைக்கி நான் அடிக்கடி பேலஸ்க்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர முடியாது, கிங்கை நான் அடிக்கடி பார்க்க முடியாது, என் சோல்ஜர்ஸோடலாம் பழக முடியாது. மெதுவாக நான் என்ன பண்ணணும்னா ஐசோலேஷன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு, நான் சீக்கிரமாக தனிமைப்படுத்தணும். அவன் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாரு. ஒரு பக்கம் மெடல்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவமானம். அவனுடைய எல்லா கனம் மரியாதையை அவமானப்படுத்தும் ஒரு வியாதி அது. ரெண்டாவது, இந்த குஷ்டரோகன்றது என்னன்னு சொன்னால், நம்பர் 2, இட் டிஃபார்ம்ஸ் யுவர் பாடி. உங்களுடைய சரீரத்தினுடைய தோற்றத்தையே மாற்றக்கூடிய ஒரு வியாதி வந்து என்னன்னு சொன்னால் இந்த குஷ்டரோகம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. எதெல்லாம் மாற்றும்னு சொன்னால், யூனோ இஃப் யூ ரீட் அபவுட் லெப்ரசி, அந்த மெசேஜ்க்காக கொஞ்சம் படித்தேன். லெப்ரசி எப்படி வந்துச்சு, எப்படி நடக்குது, என்ன பாக்டீரியா, அது எல்லாம் கொஞ்சம் படித்து அது என்ன செய்யுதுன்னு படித்தேன். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், அதில் போட்டிருக்காங்க இந்த லெப்ரசி வந்தால் அது வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னால், முதலாவது வந்து நம்முடைய இட் அஃபெக்ட்ஸ் தி அப்பர் த்ரோட் அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா லிப்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அப்புறமா நோஸ் மூக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும், காது அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறமா நம்முடைய விரல், அப்புறமா கால் விரல், கை விரல் அஃபெக்ட் பண்ணும். எல்லாத்துக்கு மேலே ரொம்ப கொடுமை என்னென்னா கண்ணே தெரியாமல் போயிருமா. இட் வில் ஈவன் காஸ் பிளைண்ட்னஸ். இது இந்த குஷ்டரோகம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குஷ்டரோகம் பிடிச்சவன் அன்னைக்கு வந்து க்யூரே கிடையாது, அதுக்கு வந்து எந்த ஒரு மருந்தே கிடையாது. அப்போது அவன் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விரல் இருக்காது, மூக்கில் வந்து மேலே இருக்கிற அந்த சதை இருக்காது. அப்படியே வேகமாக என்ன பண்ணோன்னா அவனுடைய சரீரத்தின் உறுப்புகளை வந்து அப்படியே அரிச்சு எடுத்துரும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிசீஸ். இன்னொரு விதமாக சொன்னால், ஒரு மனுஷன் தன்னுடைய அழகை பற்றி அவன் வச்சிருக்கிற எல்லா மேன்மையான எண்ணங்களையும் இந்த குஷ்டரோகன்ற ஒரு வியாதி என்ன பண்ணிடும், மொத்தமாக அழிச்சு போட்டுரும். சரி, இதுதான் குஷ்டரோகத்தின் கொடுமை. மூன்றாவது குஷ்டரோகத்தின் கொடுமை என்னன்னு சொன்னால், நம்பர் 3, இட் டிமினிஷஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுடைய எல்லா பலத்தையும் மொத்தமாக உறிஞ்சி வெளியே தள்ளுறது என்னன்னு சொன்னால் குஷ்டரோகம் அப்படின்ற கொடுமையான வியாதி. இந்த உதாரணமாக எப்படி அவனுடைய ஸ்ட்ரென்த் போகுதுன்னா, பொதுவாகவே ஒரு வாரியர், இப்போ உதாரணமாக நாகமானே எடுத்துக்கிட்டா அவன் யாருன்னு சொன்னால் ஒரு கமாண்டர் இன் சீஃப். ஓகே, அப்போ அவன் வந்து பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலின்னு அவனை பற்றி போட்டிருக்கு. இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன், ஃபியர்லெஸ் மேன். அப்போ ஒரு பராக்கிரமசாலி ஆகிய கமாண்டர் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்கிற நாகம்மான் கையில் என்னெல்லாம் மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும்? ஸ்வோர்ட், ஸ்பியர், ஷீல்ட், பவ், ஏரோ இருக்குமா இருக்காதா, ஆக்ஸ், இன்னும் நிறைய அவங்க வச்சுருந்த பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாரு,
குஷ்டரோகம் வந்து கொஞ்சம் வருஷத்தில் என்ன ஆகும்னா, இதில் இருக்க ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு வெப்பனை கூட அவன் என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது, தூக்க முடியாதுன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் விரலே இருக்காது. அவனால் சாப்பிட்றது கூட கஷ்டம். ஃபர்கெட் அபவுட் வார், சாப்பாடை சாப்பிட்றதே அவனுக்கு கஷ்டம். அப்போ அவன் என்னவாயிடுறான்னா ஒரு யூஸ்லெஸ் பர்சனாக மாறிடுறான், ஒரு வீக் இண்டிவிஜுவலாக மாறிடுறான். நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சில வேளையில் திஸ் இஸ் ஹவ் லைஃப் டர்ன்ஸ் அவுட் டு பி. ஆண்டவர் நமக்கு சில வேளையில் பயங்கரமான ப்ராமிசஸ் கொடுப்பாரு, சரியான பொட்டென்ஷியல் நமக்கு கொடுப்பாரு, செமையான டேலண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாரு. எல்லாம் கொடுத்துட்டு எங்கே வச்சுருவாருன்னு சொன்னால் எங்கே வச்சுருவாரு, எங்கே வச்சுருவாரு, மட்பாட்டில் கொண்டு வச்சுருவார் அத்தனையும். இந்த மட்பாட்டுன்றது தெரியுமா, நாகமானுடைய கதையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபிசிக்கல் இல் ஹெல்த் இருந்துச்சு, அவனுக்கு நிறைய செய்கிறதுக்கு பொட்டென்ஷியல் இருந்துச்சு, டேலண்ட் இருந்துச்சு, அவனுக்கு வந்து ஸ்கில் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து கையில் விரல் இல்லை, உடம்பெல்லாம் வியாதி. அப்போ அவன் என்ன பண்ண முடியாதுன்னா அவனுடைய ஸ்கில்லை கூட பயன்படுத்த முடியாது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள், செம ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, செமையாக they'll be very very wise, intelligent, நல்ல ஜனங்களாக இருப்பாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா they come from a family which cannot support their dreams. ஒரு பிளேன் டிக்கெட் எடுத்து கொடுக்குறதுக்கு வீட்டில் வந்து பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கும். சிலர் நீ நினைப்ப, என்னடா இது, கடவுள் நம்மளை நல்லா பேச வச்சுருக்காரு, எழுத வச்சுருக்காரு, படிக்க வச்சுருக்காரு, சிந்திக்க வச்சுருக்காரு, அனலைஸ் பண்ண வைக்கிறாரு, எல்லா டேலண்ட் இருக்கு. பட் யூ நோ வாட், ஐ எம் இன் திஸ் மட்பாட். இந்த ஒரு மட்பாட் வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் அதெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு மட்பாட் வந்து நம்ம லைஃப்பில் நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பயங்கரமான ட்ரெஷரை கொண்டு போய் ஆண்டர் எங்கே வைக்கிறாரா, மட்பாட்டில் வைக்கிறார். நான் நினச்சி பார்த்தேன், கொஞ்சம் யோசித்து பாருப்பா, கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த நாகமான்ற மனுஷன் உதாரணமாக மிலிட்ரியிலையும் போய் ஃபெயில் ஆகிட்டு, யுத்தத்தில் தோத்துட்டு, அப்புறமா வந்து ராஜாவுக்கு யாருன்னே தெரியாது, துரத்தி விட்டு வேலை போய் குஷ்டரோகம் வந்தான்னு வச்சுக்கேன், சரிப்போ நம்ம லைஃபே இப்படி தான், எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு பிரச்சனை தான், நமக்கு எதுவுமே உருப்படாது அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு பக்கம் லைஃப்பை அப்படியே பிரைட்டாக பார்க்குறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணங்கரன்னு இருட்டாக இன்னொரு லைஃப் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரே ஆள்கிட்ட இருக்குது. மெடல் இருக்குது, அந்த மெடலை கழட்டி வைக்கிறதுக்கு விரல் இல்லை. யோசித்து பாரு எப்படி இருக்கும்னு. என்ன, விக்ட்ரி இருக்குது, பெரிய லாரல்ஸ் இருக்குது, என்ன எல்லாம் இருக்குது, ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு ஹெல்த் இல்லை. அவனுடைய பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, அவனுடைய பழைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது, தூக்குறதுக்கு கை இல்லை. எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. கடவுள் வந்து நம்ம லைஃப்பில் சொல்கிற அப்படி வைப்பார். நீ வந்து பெரிய ட்ரீம்ஸ் வச்சுருப்ப, அந்த ட்ரீம்ஸ்க்கு ஏற்ற மார்க் இருக்காது. பெரிய விஷன்ஸ் வச்சுருப்ப, அந்த விஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. நீ வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்பேன். உனக்கு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக இருக்கும். டிஸ்ஃபங்க்ஷனல். யூ டோன்ட் நோ ஹவு டு மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் திஸ். அதோட நீ அழுதுருக்கலாம், லார்ட் வை டிட் யூ கிவ் மீ ஆல் திஸ் டேலண்ட்ஸ். எனக்கு ஏன் இந்த டேலண்ட்லாம் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் இந்த ஆசையெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் இந்த பொட்டென்ஷியல்லாம் எனக்கு கொடுத்தீங்க. அவன் ஒருத்தருக்கா அங்கே என் கிளாஸில் சுத்தமான தத்தி, அவனுக்கு எல்லாமே இருக்குது. அவனுக்கு எழுதவும் வராது, பேசவும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் லேட்டஸ்ட் லேப்டாப் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் எனக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ இருக்குது, அடிக்கிறதுக்கு ஒரு லேப்டாப்பு இல்லை, அம்மா கொடுத்த லேப்டாப் கூட இல்லை. இல்லை, நான் 12th முடித்தோடனே அம்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எனக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லை. எனக்கு அழகு இருக்குது, ஆனால் அழகாக ஒரு அசிங்கமான வீட்டில் நான் இருக்கேன். எனக்கு டேலண்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இல்லை. இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் மண்பாண்டத்தில் வைக்கிறார். நாகமானை பார்த்தீங்கன்னா பொக்கிஷம், லைஃப் ஃபுல் ஆஃப் ட்ரெஷர். பட் அவன் பாடியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ க்ளே பாட், மண்பாண்டம். அவனுடைய டைட்டிலுக்கும் அவனுடைய இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுடைய டிஸ்டிங்ஷனுக்கும் அவனுடைய டிசீஸ்க்கும் சம்மந்தமே இல்லை.
அண்டர்ஸ்டாண்ட்? அவனுடைய அவனுடைய பிக்னஸ், அவனுடைய பெரிய உயர்ந்த இடத்திற்கும் அவனுடைய பியூட்டிலெஸ் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுடைய விக்ட்ரிஸ்க்கும் அவனுடைய லைஃப் ஸ்டேட்டஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமைக்குரிய ப்ரௌட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங், இன்னொரு பக்கம் லைஃப் இஸ் பெத்தட்டிக். see that? ஆண்டவர் வந்து இப்படி தான் வைக்கிறாரு. நீங்கள் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், லார்ட் why you don't give me everything perfectly? எனக்கு ட்ரெஷரை கொடுத்துட்டு ஏன் இப்படி மண்பாண்டத்தில் வச்சுருக்கீங்க? why this weakness in my life? why this failure? why this thing is lacking? எதற்கு ஆண்டவர் அப்படி கொடுக்குறாரு? why is this man who was an instrument in God's hands, அவனாலே கர்த்தர் சிரியாவுக்கு வெற்றியை கொடுத்தாரு ஒரு காலம், அவன் ஏன் இன்னைக்கு இன்ஃப்ளிக்டடாக இருக்கான்? ஏன் இந்த மனுஷன் வந்து ஒரு பிரிங்க் ஆஃப் ஐசோலேஷனில் இருக்கான்? ஏன் ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் அவனுக்கு வரணும்? ஏன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஏன் ஒரு பகுதியை மாத்திரம் ஏன் இப்படி ஆண்டவர் வந்து ஒரு கிளே பாட்டா வச்சுட்டாரு? why? Now I want you to read this verse again. Come to 2 Corinthians 4:7. I think now it will make all the sense. 2 Corinthians 4:7. இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம்? சொல்லுங்கப்பா எல்லாரும், எங்க பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எதற்காக? இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கலாம். எல்லாரும் என்னோட சேர்ந்து ஸ்க்ரீனில் தமிழில் வாசிக்க முடிஞ்சவங்களாம் என்னோட சேர்ந்து வாசிக்கலாமா? இங்கிலீஷில் வாசிக்கிறவங்களும் வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படியாக தான் இந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணாரு? சரி, அப்போ இன்னொரு முறை வாசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா விளங்குறபடி வாசிக்கலாம். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் ஏன் வைத்தார்? அவருடைய மகத்துவமுள்ள வல்லமை நம்மால், எங்களால் நம்மால், சொல்லுங்க, ஏன் இப்படி சொல்லாம என்னால். இப்போ வாசிங்க பார்ப்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. சரி, இன்னொரு விதமாக சொன்னா, நான் வந்து ஏன் கடவுள் இதெல்லாம் வச்சிருக்காருன்னா, ஒரு மகத்துவமுள்ள வல்லமை எனக்குள்ள வந்து பொக்கிஷத்தை வச்சது. அந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னால் கிடையாது, இது யாரால் உண்டாயிருக்கு? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு விளங்கும்படி, நான் காணும்படி ஆண்டவர் எங்க கொண்டு போய் வச்சிட்டாரு? நான் இப்போ I'll tell you what's the real story. இப்போ நாகமான், டைட்டில்ஸ், டாப் பிராஸ், ட்ரோஃபி, டேலண்ட்ஸ், இதெல்லாம் பொக்கிஷம் எங்க இருக்கு? எந்த மண்பாண்டம்? லெப்ரசி. எல்லாரும் சொல்லுங்க, எந்த மண்பாண்டம்? லெப்ரசி. கொஞ்சம் யோசித்து பாரு, இந்த இத்தனை 4 அழகான ட்ரெஷரும் எங்க உட்காந்துருக்கு? லெப்ரசிக்குள்ள உட்காந்துருக்கு, லெப்பருக்குள்ள இருக்கு. சரியா? இது எதில் கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெப்பரை எங்க கொண்டு போச்சுன்னா கடவுளை தேடுறதுக்கு அவனை கொண்டு போச்சு. கொஞ்சம் யோசித்து பாரு, இந்த டைட்டில்ஸோட, டாப் பிராஸில், ட்ரோஃபியோட, டேலண்டடான ஒரு மனுஷனுக்கு லெப்ரசி மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கேன், அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எங்கே தான் உட்காந்துருப்பான்னு சொல்கிறீங்க? ரிமோனுக்கு முன்னாடி தான் வணங்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு டைம் அவன் லைஃப்பில் வந்துச்சு, ரிமோன் அல்ல, ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவன் கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்னு சொன்னால், அந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னால் கிடையாது, இது தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று காணும்படி அந்த பொக்கிஷத்தை எங்கே கொண்டு வச்சிட்டாரா? மண் பாண்டங்களில் கொண்டு போய் தேவன் வைத்தார். கவனி, தேவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்ல நம்ம லைஃப்பில் சில பாதைகளை கொண்டு போகிறாரு. பயந்துராத, இது வந்து நம்மளை அழிச்சிரும், டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சிடாத. உனக்கு பயங்கரமான ஒரு ப்ராப்ளமில் நீ வந்திருக்கலாம், லெப்ரசி மாதிரி இன்க்யூரபிள், யாருமே இதை செய்ய முடியாத நிலையில் வந்திருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாரு, இவனோட லெவல் எப்படிப்பட்ட லெவல். கொஞ்சம் நான் நினச்சேன், உண்மையாகவே நான் ஐ ரியலி விஷ் ஐ ஹேட் மோர் டைம். இந்த நாகமான் வந்து கேள்வி போடுறான், டக்குன்னு அவன் வேலைக்காரி சொல்கிறான். யார்? கமாண்டரின் சீஃபுக்கு யார் ஐடியா கொடுக்குறா? வேலைக்காரின்னு சொல்கிறா. இஸ்ரவேல் தேசத்தில் சமாரியாவில் யார் இருக்கா? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இவன் அத்தனையும் கிளப்பிட்டு போயிட்டான்ப்பா. யாரை பார்க்குறக்கு? தீர்க்கதரிசிக்கு. எவ்வளோ பெரிய கமாண்டர் கிளம்புறாரு, யாருடைய பேச்சை கேட்குறக்கு?
இந்த சின்ன பொண்ணுடைய வேலைக்காரி அடிமை பெண்ணுடைய பேச்சை கூட அவன் ரொம்ப வேல்யூபுளாக நினச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ஹீலிங் தேவை. ஏதாவது ஒரு இடத்துல போய் எனக்கு சுகம் கிடைச்சா போதுன்ட்டு போகிறான். சரி, அப்போ போகும்போது கூட நம்மளை மாதிரிலாம் போல, நம்மலாம் கிளம்புறோன்னா ஏதோ ஒரு பையகையே தூக்கிட்டு ஓடுவோம் இல்லை. அவன் எப்படி போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொண்டு போன பொருள், நான் டைம் இல்லை விளக்குறதுக்கு, பட் ஐ ஜஸ்ட் டெல் யூ வாட் ஹி டுக். அவன் என்ன அவன்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எடுத்துகிட்டு போனது மாத்திரம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கண்டினியூ டு ரீட் தோஸ் verses in 2 Kings, you will read that அவன் 10 தாலந்து வெள்ளியை கொண்டு போனான். எவ்வளோ வெள்ளி கொண்டு போனான்? 10 தாலந்து. 10 தாலந்துனா எவ்வளோ தெரியுமாப்பா? 10 தாலந்துனா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், 10 தாலந்துனா 300 கிலோ. எவ்வளோ வெள்ளி? 300 கிராம் இல்லை, எவ்வளோ வெள்ளி? சத்தமாக சொல்லுங்க. 300 கிலோ வெள்ளி எடுத்துகிட்டு போகிறான். சரி, இந்த 300 கிலோ வெள்ளியினுடைய இன்றைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கு மதிப்பு நான் இன்னைக்கு தேடினேன். இன்னைக்கு வெள்ளியினுடைய மதிப்பு என்னன்னா, இன்னைக்கு 1 கிலோ வெள்ளி வந்து 38,000 ரூபாய் போதான் இந்தியன் மணியில். அப்போனா 10 தாலந்து சில்வர் which is 300 kgsன்றது 1,25,40,000 இன்னைக்குள்ள வேல்யூ. எதுக்கு? லெப்ரசி ஹீல் அவருக்கு. எத்தனை பேர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி 1,25,40,000 எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியாது. அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஊர் பேர் தெரியாத ஒரு டாக்டரை பார்க்குறக்காக, அவருக்கு ஒரு டைட்டில் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, சமாரியான ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்ன ஒரு ஆளை பார்க்குறக்கு 1,25,40,000 எடுத்துகிட்டு போயிருக்கான். சரி, இது மட்டுமா? இதோடு சேர்த்து 6,000 shekels of gold, 6,000 சேக்கல் பொண்ணு எடுத்துகிட்டு போனானா. யூ நோ வாட் இஸ் 6,000 shekels of gold? 6,000 shekels means 75 kilos of gold. எவ்வளோ சொல்லுங்க சத்தமா? அப்படியே பிரமிப்பில் மலைச்சிட்டிங்க போல இருக்கு. 75. இன்னைக்குள்ள ரேட், டுடேஸ் ரேட் ஆஃப் கோல்டு இன் இந்தியா என்ன விலைன்னு சொல்லி நான் செக் பண்ணேன் இன்டர்நெட்டில். அதில் போட்டிருக்காங்க 1 kg ஆஃப் கோல்டு இஸ் 19 lakhs. ஓகே, அப்போ மல்டிப்ளை இட் பை 75. அப்போ 75 kg கோல்டுடைய இன்னைக்குடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் 14 crores 25 lakhs. இது இல்லாமல் 10 மாற்று வஸ்திரங்களை கொண்டு போயிருக்கான். 10 மாஸ்டர் வஸ்திரம் நீங்கள் போடுற மாதிரி சுடிதாரு, நீங்கள் போடுற மாதிரி பனியனு, ஜீன்ஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ராயல் கார்மெண்ட்ஸ். என்ன இப்படி தூக்கிட்டு போகிறவன் எப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும்னு யோசித்துப்பார். ஸ்பெஷலி மேட், கஸ்டம் மேட், சில்கில் என்னென்ன இருக்குது அன்றைக்குள்ள பெஸ்ட்டில் அவன் ரோப்ஸ் வந்து கிங்லி கார்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான். சரி, வெறும் இந்த 2 மட்டும் கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 15,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஆஃபரிங்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான். எதுக்கு? லெப்ரசி குணமாயிடும். அவன் என்ன நினச்சான் தெரியுமா? I've got so much money. பணம் கேட்டால் கூட கொடுத்துடலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஒன்றும் சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் பாரு, அதை வச்சுல நான் பார்த்துக்கலாம், வா எனக்கு பேச்சு திறமை இருக்கு, நான் பார்த்துக்கிடுவேன். ஃபீஸ் தானே எங்கள் அப்பா கட்டுவார், நான் பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வேறு என்ன வேலை? நான் ஒரு பொண்ணு தான், நான் ஒரு பையன் தான். அவர் எப்படியாவது லோன் வாங்கி அது என்ன பண்ணிடுவார், என்ன சேர்த்துருவார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இந்த மண்பாண்டத்தில் இருக்கும்போது இந்த ட்ரெஷர் வந்து நமக்கு மண்பாண்டத்தில் மண்பாண்டத்தில் வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ட்ரை வித் மணி. நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன ஹெல்த் இருக்குது, என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன எபிலிட்டி இருக்குது, என்ன பாசிபிலிட்டி இருக்குது, அத்தனை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அங்கே போய் வாசலில் போய் நின்னா இந்த 1 பைசா வேணான்றாரான் ஒருத்தர். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. வெளியே வந்து ப்ரேயர் கூட பண்ண மாட்டேன்ட்டார், பார்க்க கூட மாட்டேன்ட்டார். இவன் நிற்கிறான், ஏங்க நான் இவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், வந்து பார்ப்பீங்க, தலைமையில் கை வைக்கின்னு பார்த்தா தலையில் கை வைக்க மாட்டேன், உனக்கு ஜோம் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய சொன்னாரன். என்னதான்? போய் யோர்தானில் போய் என்ன பண்ணணும்? 7 முறை நீ என்ன பண்ணணும்? முழுகணும். யார் இவர்? இவர் பேக்ரவுண்ட் என்ன? கமாண்டர் இன் சீஃப். அவருக்கு யோர்தானில் போய் 7 முறை முழுகணும். யோர்தான்றதை அவரே சொல்கிறாரு, அழுக்கான ஒரு நதியாம். என்ன நதி? அழுக்கான நதி. நம்ம ஊரில் அழுக்கான நதி பார்த்துருக்கீங்களா? சரி, நதியே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், எங்கே அழுக்கான நதி பார்க்குறது? நான் கூவெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக யோசிக்காதீங்கப்பா. அதெல்லாம் இது மாடர்ன் இன்வென்ஷன். அதெல்லாம் அந்த காலத்தில் அழுக்கானதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாசி பிடிச்சது அப்படி இருந்திருக்கும். என்ன ரொம்ப கற்பனை ரொம்ப ஓட விடாதீங்க. ஸோ ஒரு அழுக்கான, அவர் சொல்கிற சுத்தமான நதிகள் என் ஊரில் இருக்குது, அதை விட்டு இங்கே வந்து முக சொல்கிறீங்களே. ஆனால் கவனிப்பா, வாட் மணி குட் நாட் டூ, அவனுடைய பணமோ அவனுடைய திறமையோ அவனுடைய சக்தியோ அவனுடைய ஞானமோ எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவர் எப்படி செஞ்சாருன்னா, சிம்பிள் சப்மிஷன் டு காட். அவ்வளோதான்.
நான் இன்னைக்கு யார்கிட்ட பேசுகிறேன் எனக்கு தெரியல, பட் தெர் ஆர் சம் ஆஃப் யூ ஹியர். ஒரு பக்கம் உன் லைஃப் வந்து இட்ஸ் லைக் ஸோ பிரைட், இன்னொரு பக்கம் செம்ம டார்க்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பேர், இன்னொரு பக்கம் சரியான அவமானம். ஒரு பக்கம் சக்ஸஸ், ஒரு பக்கம் பயங்கரமான படு தோல்வி. ஒரு பக்கம் செம ஸ்ட்ராங், ஒரு பக்கம் பயங்கர வீக். ஒரு பக்கம் பயங்கரமான பெருமை, இன்னொரு பக்கம் முகத்தை வெளியே காட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்சர். உன் லைஃப்பில் இந்த வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் ஹெல்த்தும் டிசீஸும் குட்னஸும் பாவர்ட்டியும் ரெண்டும் கலந்து போய் கடவுள் வச்சிருக்காரா? ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ்? படத்தினாலையா, பலத்தினாலையா, உன் பராக்கிரமத்தினாலையா, ஞானத்தினாலையா? ஒன்றுமே இல்லைப்பா. சிம்பிள் சப்மிஷன் டு காட். இன்றைக்கு ஆண்டு உங்கள்கிட்ட பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மகத்துவமான வல்லமை உன்னால் வரல, இந்த மகத்துவமான வல்லமை கர்த்தராலே உண்டானது. உன் கண்களை நீ கர்த்தர்கிட்ட நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் பணத்தை நான் நம்பலை, என் டேலண்ட்டை நம்பலை, என் திறமையை நான் நம்பலை, என்னுடைய பேக்ரவுண்டை நான் நம்பலை, எதையும் நம்பலை, உமக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். I just come just as I am. நான் இதெல்லாம் நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன், எல்லாம் செலவழித்து ரொம்ப ஏமாந்துட்டேன். ஆனால் I just submit to your call and your voice and your will in my life. உமக்கு நான் முற்றிலுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். முழுகணும் சொன்னீங்கன்னா நான் முழுகிறேன், நீங்கள் எதை சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். இனிமே நான் என்னை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் குறையும் பேச போகிறதில்ல, என்னை பற்றி நான் பெருமையாகவும் யோசிக்க போகிறதில்ல. All I'm going to do is obey God's voice. அவர் சொல்லுகிறபடி நான் செய்ய போகிறேன். என் லைஃப்பை அவருடைய இஷ்டத்துக்கு நான் வாழ போகிறேன். என் ஊரில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி இல்லை. I'm just committing my life to your purpose and your will. அதை செய்யும்போது அந்த பயங்கர கொடுமையான ஒரு நாகமானையும் ஆண்டவர் சிறு பிள்ளையை போல ஒரு மாம்சம் உள்ளவனாய் கர்த்தர் ஒரு நொடி பொழுதில் மாற்றுறதுக்கு ஆண்டு வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூட போகிறோம், எல்லாம் எழுமி நிற்க போகிறோம். இந்த ஈவினிங்கில் உன்னுடைய லைஃப் ஒரு பயங்கரமான கிராஸ் ரோட்ஸில் வந்து நீ நின்றுருக்கலாம். You have nowhere to go. There are some doors which should have opened long ago, but it is not opening. There are things that should have worked, but it is not working. There are places you should have gone, but you are not going. உன் வாழ்க்கையில் அநேக காரியம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான வெற்றி, இன்னொரு பக்கம் தோல்வி. ஒரு பக்கம் மேன்மை, இன்னொரு பக்கம் அவமானம். ஒரு பக்கம் நீ நினச்சதுக்கு மேலே ஒரு காரியம் நடந்துச்சு, இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு ஏமாற்றம். அந்த நிலைமையில் நீ வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை ஆண்டவர் ஒரு மண் பாண்டத்தில் கொண்டு வச்சிருக்கார். எதுக்கு வச்சார்னா, உன்னை வந்து காயப்படுத்துறதுக்காக இல்லை, உன்னை அவமானப்படுத்துறதுக்கு இல்லை, உன்னை உடைக்கிச்சு, உன்னை நொறுக்கி, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு இல்லை. எதுக்காக ஆண்டவர் வச்சாருன்னு சொன்னால், இந்த மகத்துவம் என்னால் இல்லை, இது தேவனால. நீ ஒருவேளை உள் மனசில் நீ நினச்சிருக்கலாம், நான் பயங்கர டேலண்டட், நான் பயங்கர அனாயிண்டட், நான் செம ஸ்மார்ட், ஐ எம் வெரி கேப்பபிள், ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தட், எனக்கு அங்கே கிடச்சிரும், இங்கே கிடச்சிரும், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன். பயங்கரமாக நீ கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிருக்கும். என்ன ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்துக்காக இவ்வளோ பெரிய எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நான் முகத்தையே காட்ட முடியாத மாதிரி ஆகிப்போச்சு, அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன் நான் இப்படி இருக்கேன்? ஏன் என் லைஃப் இப்படி இருக்கு? Why am I stuck? God just wants you to know, it's not with your money, it's not with your recommendations. ராஜாவே ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, அதனால ஒன்றும் நடக்காது. கோடி கோடியா பணம் வச்சிருந்தான், ஒன்றும் நடக்காது. பயங்கரமான டேலண்டட் மேன், ஒன்றும் நடக்காது. கமாண்டர் இன் சீஃப்
can't do anything. எதுவுமே நடக்காதுப்பா, பலத்தினாலும் கிடையாது, நீ எக்கச்சக்கமான சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதுனால இல்லை, பட் சிம்பிள் ஒபீடியன்ஸ் டு காட். இன்னையிலிருந்து என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், அவருடைய பாதைகளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பாடுங்க. என்னை உம் கையில் குயவன் நீ, குயவன் நீ, களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர், குயவன் நீர், களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில், என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். All eyes closed, all heads bowed. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். அவரோட அமைதி அவங்ககிட்ட பேசியிருக்கார். இன்னைக்கு பயங்கரமான கன்ஃபியூஷனோட வந்திருக்கலாம். லார்ட், நான் ஏன் என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உடஞ்சிருச்சு, ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே, வை லார்ட், ஏன் இந்த மிக்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என் லைஃப்ல, ஏன் இப்படி நான் இருக்கேன், என் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, என் பலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, திட்டத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, யோசனை வச்சு பண்ண முடியல, why am I like this, why Lord? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முழுவதுமாய் உன்னை கொடு, உன் விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்திற்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய சூழ்நிலைகளை, எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியங்களை இன்றைக்கு நான் செய்வேன். எந்த டாக்டரும் செய்ய முடியாது, எந்த கவுன்சிலரும் செய்ய முடியாது, எந்த பணக்காரனும் செய்ய முடியாது, எந்த ஆபீசரும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் செய்வார். எந்த ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியாத கர்த்தர் செய்வார். யாரும் செய்ய முடியாது, கர்த்தர் செய்வார். He just wants your complete surrender to God on day one. Like Naaman, என்னுடைய டைட்டில்ஸ், என்னுடைய ட்ரோஃபீஸ், என்னுடைய டேலண்ட்ஸ், என்னுடைய டாப் பிராஸ் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படின ஆண்டவரே, உன் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். கண்களை மூடி இந்த பாடல் இன்னொரு முறை பாட போகிறோம். பாடுற நேரம், and I want to give my life to God once again, totally in surrender to God. அவருடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவர் என்னோடு பேசுறதை நான் செய்யறதுக்கு இன்னைக்கு முதல் நாளில் நான் என்னை அர்ப்பணித்து நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் பெருமையாக நினைச்சது எல்லாத்தையும் வச்சிடுறேன். இந்த மேன்மை மகிமையெல்லாம் என்னாலே உண்டானதல்ல, இது தேவனாலே உண்டானது அப்படின்றது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படி அவரை உயர்த்தி நான் என்னை தாழ்த்துறேன். என் மேட்டிமைகளெல்லாம் நான் உடைச்சு அவருக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றவங்க இந்த பாட்டு பாடும்போது யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை. But if you want to commit your life to God one more time today, I want you to come and stand before the altar. முன்னால் எழும்பி வரும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஓ குயவன் நீ, களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பாரானா? Come and commit your life to God. நீ எவ்வளவு அலங்கோலமான நிறையில நீ வந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய அவமானத்தோடு நீ வந்து நின்றிருக்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். குயவனை உன் கையில், குயவன் நீ, களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ, என்னை கொடுக்கிறேன். குயவன் நீ, களிமண்ணா உம் சித்தம்
நிறைவேற்றுவே. என்னை உம் கையில் சொல்லுவோம், என்னை உம் கையில் படைத்தேன் Lord, முழுவதும் I completely surrender. என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில், என்னை உம் கையில். படைத்தேன் Oh, mighty Holy Spirit, mighty Holy Spirit. Urabala rabash nandala rabadala gloria. Oh, hallelujah, hallelujah. ஆண்டவர் இன்னைக்கு சில பேரோட ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்காரு. எனக்கு தெரியும், இட் வாஸ் அ வேர்ட் தட் கேம் ஃப்ரம் காட்ஸ் த்ரோன். நான் இதை கற்பனை பண்ணி எங்கிருந்தோ எடுத்து ஒன்று கொடுக்கல. I know I heard the voice of God and I've spoken the word of God straight as it came to me. நான் இதையும் மறைக்கவும் இல்லை, கூட்டலை, குறைக்கலை. நல்லா எனக்கு தெரியும், இன்னைக்கு சில பேர் ஒரு நாகமானை போல இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு புறம் பயங்கரமான பொக்கிஷம், இன்னொரு புறம் மண்பாண்டம், அருவருப்பானது, கேவலமானது, பயங்கரமான வெட்கத்திற்குரியது, தாழ்த்தப்பட்ட நிலை. அந்த நிலை நீ வந்திருக்கலாம். நீ இன்னைக்கு கிளம்பும் போது யோசிச்சிருக்கலாம், இந்த யூத் மீட்டிங்ல என்ன நடக்க போகுது, எனக்கு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. மீட்டிங் போனால் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுமா? மீட்டிங் வந்தால் ஒன்றும் சேஞ்ச் ஆகாதுப்பா. நீ சிரியாவிலேருந்து சமாரியாவுக்கு நீ ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம், ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. நீ ஹை ரெக்கமெண்டேஷன்ஸோடு நீ வந்திருக்கலாம், ராஜாக்கே நீ லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கலாம். நீ நினைக்கலாம், உன் லைஃப் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எனக்கு ஐல் பி ஜஸ்ட் இன் ஃப்ளைங் கலர்ஸ். அவங்க சொல்லிட்டாங்க அது நடந்துடும், இவங்க சொல்லிட்டாங்க நடந்துடும். என்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு ஸ்கில் இருக்குது, எனக்கு எபிலிட்டி இருக்குது, எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாம் வச்சுருக்கேன். என்ன 15 கோடிக்கு வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது. கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, மாற்று வஸ்திரம் இருக்குது. இதுக்கு மேலே யார் டிமாண்ட் பண்ண போகிறா? அவங்க கேட்குறதுக்கு மேலே என்கிட்ட இருக்குது. ஐ கேன் ஹேண்டில் மை லைஃப், ஐ கேன் டேர்ன் அரவுண்ட் மை லைஃப். என் வாழ்க்கையை நான் திருப்பிடலாம் நீ நினச்சிட்டு வந்திருக்கேன். யூ காட் யுவர் டிகிரீஸ், யூ காட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ காட் யுவர் மார்க்ஸ், you got everything what they ask, you can just barely pass through. இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்னென்னமோ லைஃப்பில் வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுட்டு நீ அதெல்லாம் அப்படியே. ஆனால் யூ நோ சம்திங், நத்திங் ஒர்க்ஸ். ஒன்னே ஒன்று தான் ஒர்க் ஆகும், அவர் சொல்லுகிறபடியே நீ செய்தால் போதும். உன் பணத்தை நீயே வச்சுக்கலாம், உன்னுடைய மாற்று வஸ்திரங்களை நீயே வச்சுக்கலாம், உன் பொண்ணு வெளியும் கர்த்தருக்கு தேவையில்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு கீழ்ப்படிய முடியாமல் நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு ஃபுல்லாக 100% சப்மிட் பண்ண முடியாமல் நிறைய காரியங்கள் இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ தர விரும்புகிறாயா? காரியங்களை நான் மாற்றுவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். இன்றைக்கு உனக்காய் மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், உன் அவமானத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். நீ வந்தது போல நீ திருப்பி போக வேண்டிய அவசியமே இல்லை. நாகமான் வரும்போது எல்லாம் வேடிக்கை பார்த்துருப்பான். பாரு, குஷ்ரோகமாக போகிறான், ஏதோ நம்பிட்டு போகிறான், இவனுக்கெல்லாம் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவன் திருப்பி வரும்படி வந்தான் தெரியுமா? டோட்டலி சேஞ்ச்ட், டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல அவனை தேவன் மாற்றி அவனை திரும்ப கொண்டு போனார். ஒருவேளை கடவுள் உன்னோடு பேசிட்டு இருந்திருக்கலாம் ரொம்ப நாளாக. யூ நீட் டு கெட் பேப்டைஸ்ட். நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்கணும், பாவத்தை விட்டு நீ விலகணும். நீ சும்மா காணிக்க கொடுத்துட்டு போயிடுறதுனால இது நடக்காது. நீ அட்டன் பண்ணிட்டு போயிடுறதுனால நடக்காது. அட்டண்டன்ஸ் காமிச்சதுனால நடக்காது. கடவுள் உன்கிட்ட பேசியிருக்கலாம். சில காரியங்களை நீ விட்டுறணும், செய்யணும். இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே நீ சொன்னதை செய்வதற்கு நான் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கேன். என்னுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி என்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு சமர்ப்பிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னொரு முறை நான் பாடுவேன். பாடும்போது, ஆனால் ஐ வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட் டு டச் மை லைஃப். இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்னை வேதனைப்படுத்துகிற பகுதிகளை கர்த்தர் எனக்கு முற்றிலும் விலக்கி எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தொடுக்கணும் விரும்புகிறவங்க முன்னால் வந்தவங்க, ஐ வாண்ட் டு kneel down and I want you to cry out to God and just submit your life wholeheartedly to Him. 100% அவருக்கு தங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவருக்கு முழுவதுமா, நீங்களும் கடவுளும், நீங்களும் தேவனும், நீங்களும் கர்த்தரும், என்னை இன்றையிலேருந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஆண்டவரே, நான் எதையுமே ஐம் நாட் ஹோல்டிங் இட் பேக், நான் எதையும் ஹோல்ட் பேக் பண்ணல, முழுவதுமாய் உமக்கு கொடுக்கிறேன். கண்ணீரோடு தேவ சமூகத்திலே வருவாயானால் ஆண்டவர் பலிகளையும் காளைகளையும் காணிக்கைகளையும் தேவன் எதிர்பார்க்கல. நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார்.
ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே இன்றைக்கு நான் எதையோ நம்பிட்டு வந்திருக்கேன், நான் எவைகளெல்லாம் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், பட் இன்றைக்கு நான் ஒரு நொறுங்குண்ட உள்ளத்தோடு உம்மை நான் நம்புறேன். இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் நான் நம்புறேன், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் நம்புறேன், அவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கதறி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்துப்பார். இன்றைக்கு ஆண்டவனை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை. வாய திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு, என்னை தருகிறேன், 100க்கு 100 அப்படியே தர்றேன். என்னை ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் படைக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஓம் பாதத்தில் என்னை தருகிறேன். இயேசுவே உம் கரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே உம் பாதத்தில் என்னை 100க்கு 100, 100க்கு 100 முழுவதுமா இதை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. உடைந்த உள்ளத்தோடு அவற்றை சொல்லுமா, பாதத்தில் என்னை இப்பொழுது இந்த நிமிஷம் இந்த வேளையிலே என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். இன்னைக்கு சில பேர் வந்திருக்கலாம், ஆனா எனக்கு மார்க்ஸ் இல்லைன்னு சில பேர் வந்திருக்கலாம், சில பேர் மார்க்ஸ் இருக்கு அப்படின்ற தைரியத்தில் வந்திருக்கலாம், சில பேர் ஞானம் இல்லைன்னு வந்திருக்கலாம், சில பேர் நம்ம ஸ்மார்ட்னஸை நம்பி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ எதையும் நம்பாத, நீ என்னை நம்பு. நீ சொல்லலாம், நான் பயங்கர டேலண்டட், நான் எனக்கு இருக்கிற அபிஷேகம் ஸ்பெஷல் அபிஷேகம், என்னால் இது செய்ய முடியும், இதை வச்சு நான் ஒரு ஃபியூச்சரை கட்ட முடியும், மினிஸ்ட்ரியை பில்ட் பண்ண முடியும், அப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும், நிறைய கற்பனை பண்ணுறேன். அந்த பொன்னையும் வெள்ளியையும் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இதையெல்லாம் கொடுத்த ஆண்டவரை நோக்கிப்பார். அவருக்கும் லைஃப்பை சப்மிட் பண்ண, அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை எந்த பரிதாபமான நிலையில் இருந்தோம் தேவன் உயர்த்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை மேல இறங்கி இன்றைக்கு என்னை உயிர்ப்பித்து என்னை மாற்றும்படியாய் நான் படைக்கிறேன். என்னை உம் பக்கமாய் திருப்பும் ஆண்டவரே. இந்த மகத்துவம் என்னாலே அல்ல, இந்த மகத்துவம் உம்மாலே உண்டாயிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காக நான் என்னை சமர்ப்பிக்கிறேன், முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைகளையும் நீர் மாற்ற வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இது என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், முடியாததும் சாத்தியமாகும். நிறைவான ஆவியானவரே, இன்றைக்கு என்னை வந்து நிரப்ப. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அதை வாஞ்சிக்கிறீங்களா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருக்கு மகிமை உண்டாகும்படி செய்து முடிப்பார். அவருக்கு மகிமை உண்டாகும்படி செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரைவே, நீர் வாருமே, நீரைவே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீரைவே, நீர் வாருமே, நீரைவே, நீர் வேண்டுமே, நீரைவே, நீர் போதுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். முற்றிலுமா உம் பாதத்தில் என்னை 100க்கு 100 தடையில்லாமல், தடையில்லாமல் இன்றைக்கு நான் தருகிறேன். Thank you Holy Spirit. உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 உருவாக்குமே. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை
ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.